ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம், அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களுக்கெல்லாம், சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 1, 5, 9 பெரிய ஏற்றத்தோடு இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில், ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல
9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. 1, 5, 9 யாருக்கு சேர்ந்து இருக்கோ, அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கோ அவர்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், திடீர் பயணங்கள் வரும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சாலும்னா கண்டிப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. அதுவும் வந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றதன் மூலியமாக இவ்வளவு நாளாக குடும்பத்தில், அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேயே இருக்கார், 5ஆம் அதிபதியையும் பார்க்குறார், பரிவர்த்தனை யோகம் அடைகிறது. இதற்கு மேலே வேறு என்ன வேணும்? நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பெரிய ஏற்றம். 7.5 சனி முடிஞ்சுடுத்து. 3ஆம் இடத்துல சனி பகவான் முடிசூடா மன்னன்னு சொல்லுவாள். எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். எங்கே அப்படின்னா தாயின் உடல்நிலையில். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு பகவானை பொறுத்தவரை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டினுடைய உயிர்காரகனை பிரச்சனை பண்ணுவாரே தவிர பணவரவுக்கோ அதன் மூலியமாக வரக்கூடிய மிகப்பெரிய குபேர சம்பத்துக்கோ எப்போவுமே பிரச்சனை பண்ண மாட்டார். அதனால் புதுசாக வீடு வாங்குவீங்க, கவலைப்படவே வேண்டாம். ஆனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. போய் இது பண்ணிட்டு வாங்க, போய் செக்கப் பண்ணுறதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 10ல் வந்து கேது பகவான் இருக்கார். புதிய தொழில் அமையும். அதுவும் வந்து மாற்று மதத்தினர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தை 9ஆம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் 2ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இருக்கார். அதன் மூலியமாக குரு பகவானின் பார்வையிலையும் இருக்கார். சூரியனையும் குரு பார்க்குறார். அதனால் வந்து அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அதை தவிர வந்து அரசியல் பிரமுகர்கள், HR அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, கோல்ட் ஸ்மித்து, பேங்க்கில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது குரு அதாவது மேஷராசியிலிருந்து 6ஆம் இடம், தனுசுலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகும்போது கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். கேதுவோட சம்பந்தத்தில் சந்திர பகவான் இருக்கும்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் ஏற்படும். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 11ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சிறு சிறு செலவுகள் வரும். அதாவது தொழிலில் வந்து வரக்கூடிய லாபத்தில் சிறு சிறு செலவுகள் இருக்கும். இருந்தாலும் அந்த செலவுகள் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 5ஆம் தேதி கார்த்தாலிருந்து 7ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி வந்து சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டு தொடர்பு வரும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி செய்தியாக வந்து சேரும். ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு அங்கே நரசிம்ம பெருமாளையும் போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.